ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மழைக்காலம் வந்துட்டாலே நம்ம கையில முதல்ல எடுக்கிற விஷயம் என்ன? கண்டிப்பா குடைதான். ஆனா நாம சாதாரணமா நினைக்கிற இந்த குடைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பும் ஆச்சரியமான தொழில்நுட்பமும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான குடைகளை இவங்க எப்படி அசால்ட்டா செய்றாங்க? இதோ இந்த சோஷியல் மீடியா வீடியோல வர்ற நபர் துணியை எப்படி மடிச்சு எப்படி வெட்டுறாரு பாத்தீங்களா? இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஒரு குடை உருவாவதற்கு பின்னாடி இருக்கிற அந்த சுவாரஸ்யமான கதையை தான் முழுசா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், குடை தயாரிக்கிறதுல முதல் மற்றும் மிக முக்கியமான படி என்ன தெரியுமா? அதோட துணி தான். சாதாரண துணியில குடை செஞ்சா மழை தண்ணி உள்ள பூந்துடும். அதனால இதுக்காகவே பிரத்யேகமான நைலான் அல்லது பாலியஸ்டர் துணிகளை பயன்படுத்துறாங்க. அதுவும் தண்ணி ஒட்டாம இருக்க டாஃபட்டா கோட்டிங் கொடுப்பாங்க. இப்போ இந்த வீடியோவை நல்லா கவனிங்க. அந்த அண்ணன் எவ்வளவு பெரிய துணிய 1 மில்லிமீட்டர் கூட மாறாம எவ்வளவு துல்லியமா மடிச்சு அடுக்குறாரு பாத்தீங்களா? இவங்க கைகள்ல ஒரு மேஜிக் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாம ஒரு பேப்பரை மடிக்கவே யோசிப்போம். ஆனா இவங்க பல மீட்டர் துணிய நொடி பொழுதுல மடிச்சு குடைக்கு தேவையான முக்கோண வடிவத்துல வெட்டி எடுக்கிறாங்க. இந்த ஒரு கட்டிங் தப்பானா கூட குடை ஒழுங்கா விரியாது. துணிய வெட்டியாச்சு. அடுத்து என்ன? தையல் வேலைதான். குடையில பேனல்ஸ் எனப்படும் 8 அல்லது 12 முக்கோண துணிகளை ஒன்னா சேர்த்து தைப்பாங்க. இது சாதாரண தையல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பலத்த காத்து அடிச்சா கூட தையல் பிரிஞ்சிடக்கூடாது. அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கான நூல்களை பயன்படுத்துவாங்க. துணியை தச்சு முடிச்சதும் அது குடையோட ரிப்ஸ், அதாவது அந்த இரும்பு அல்லது ஃபைபர் கம்பிகள்ல வச்சு கையாலேயே முடிச்சு போடுவாங்க. இன்னைக்கு எவ்வளவோ மிஷின்கள் வந்தாலும் குடையோட கம்பியில துணிய கோக்குற வேலைக்கு மனித உழைப்பு தான் 100% தேவைப்படுது. எவ்வளவு வேகமா கைகள் வேலை செய்து பாருங்க. அடுத்ததா குடையோட இதயம் பகுதிக்கு வருவோம். அதுதான் அதோட நடு தண்டு மற்றும் கைப்பிடி. இப்ப வர்ற குடைகள் எல்லாம் ஃபோல்டிங் டைப்ல வர்றதால அதுக்குள்ள சின்ன சின்ன ஸ்ப்ரிங் மற்றும் பட்டன்களை வைப்பாங்க. நாம ஒரு பட்டனை அமுக்குன உடனே டக்குன்னு கூட விரியுதுல்ல, அதுக்கு பின்னாடி பெரிய இன்ஜினியரிங் இருக்கு. இந்த வீடியோல இருக்கிற ஃபேக்டரியில ஒவ்வொரு பாகத்தையும் எவ்வளவு நேர்த்தியா ஒன்னா சேர்க்கறாங்கன்னு பாருங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு கொடை செய்யணும் போல ஆசை வருதுல்ல. கடைசியா குடை தயாரானதும் அதை சும்மா பேக் பண்ணிட மாட்டாங்க. ஒவ்வொரு குடையையும் பல முறை திறந்து மூடி குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. எங்கேயாவது சின்ன ஓட்டை இருக்கா, கம்பி சரியா வேலை செய்யுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம கைக்கு அனுப்புறாங்க. நாம கடையில போய் 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ வாங்குற சாதாரண குடைக்கு பின்னாடி இத்தனை தொழிலாளர்களின் வியர்வையும் கடின உழைப்பும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இனிமே நீங்க குடைய பயன்படுத்தும் போது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான மேனுஃபேக்சரிங் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனல் பின் 416 சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, பை பை.